என்னதான் மறக்க முயன்றாலும் அந்த ராணி பத்மினியின் திருவுருவத்தை கண்ணாடி வழியாக பார்த்தேன். என்ன அழகு, என்ன அழகு! அதை எப்படி மறக்க முடியும்? அதற்கு ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறேன். மறப்பதற்கா? இல்லை, முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. படையோடு சென்றும் முடியாத காரியம் நீ திட்டும் திட்டத்தால் நிறைவேறி விடுமா? ஆம் ஜெகம்பரன், நண்பர்களைப் போல் நடித்தால் நடக்காத காரியமும் நடந்துவிடும். விவரமாக சொல். தங்களுக்கு பிறந்த நாள் விழா நடக்கப் போவதாகவும் அதில் பீம்சிங்கும் அவன் மனைவியும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அழைப்பு அனுப்ப வேண்டும். அனுப்பினால் அதை அலட்சியப்படுத்தாமல் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கு வருவார்கள். வந்த பிறகு அரண்மனை சிறையிலே பீம்சிங், அந்தப்புற அறையிலே பத்மினி. உடனே அழைப்பு அனுப்பு. சக்கரவர்த்தி அலாவுதீன் கில்ஜிக்கு பிறந்த நாள் விழாவாம், அழைப்பு அனுப்பி இருக்கிறார். அம்மா, இன்னொரு விசேஷம். உங்கள் மனைவி ராணி பத்மினியை உடனழைத்து வந்தால் இருவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அவன் பிறந்த நாள் விழாவுக்கு பத்மினியையும் அழைப்பானே? ஏதோ அழைத்திருக்கிறான், போனால் அழகுதானே. எல்லோருமே உன்னை போல் வெள்ளை மனதுடையவர்கள் என்று முடிவு கட்டி விட்டாயா? யாருமே போக வேண்டாம். அத்தை சொல்வதுதான் சரி, யாருமே போக வேண்டாம். சச்ச, அவனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு வர தைரியம் இல்லாத கோழை என்றல்லவா என்னை சொல்லி விடுவான். பத்மினி வேண்டாம், நான் மட்டும் போய் வருகிறேன். சரி, உன் இஷ்டம். அமைச்சர், என்னோட
அற்புதமான நடனம் ஜகாம்பனா. வெறும் புகழ்ச்சி, வெறும் புகழ்ச்சி. தங்களின் மனைவியின் நாட்டியத்தை பார்த்த கண்களுக்கு இது சர்வ சாதாரண. தங்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறு கேளிக்கை, சிறு கேளிக்கை. தங்கள் பிறந்த தின விழாவில் என்னையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அழைப்பு அனுப்பியதே தாங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட சிறந்த கௌரவமாக நான் கருதுகிறேன். தங்கள் மனைவியும் வந்திருந்தார், மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. என்ன செய்வது, அவள் வர முடியாத நிலை. பரவாயில்லை, நீங்கள் வந்ததே போதும். உங்களுக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை மிகவும் பெருமைப்படுத்தி விட்டீர்கள் ஜகாம்பனா. இல்லை இல்லை, இது சர்வ சாதாரணம். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் மறக்க முடியாதபடி நான் பெருமை அளிக்கப் போகிறேன். புறப்படுங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். என்ன மாளிகா போ, மகாராணா பேச மாட்டேங்கிறாரே. கத்துவேன், கருணை காட்டு என்று கதறுவேன் என்று நினைத்தாயா? அரசனாக பிறந்த ஒருவன் இவ்வளவு அற்பனாகவும் எப்படி இருக்க முடியும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அற்பனா? இல்லை இல்லை, அற்பர்களின் அரசன் நிராயுதபாணியாக நித்திரை செய்து கொண்டிருக்கையில் இம்மாதிரி நீச்சத்தனம் செய்தவன் நான் எப்படி மதிப்பது? மாளிகா போ. பதறாதீர்கள் ஆலம்பனா. வலையில் விழுந்து விட்ட சிங்கம் கர்ஜிக்க கூட சக்தியற்று ஏதோ ஈனஸ்வரத்தில் உருமுகிறது. அதனிடம் கருணை காட்டுங்கள். அடே குட்டி கோமாளி, உன் பேச்சும் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாகத்தான் இருக்கிறது. அலாவுதீன், எதை கருதி இந்த சதி திட்டத்தை நிறைவேற்றினாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? துரோகம்? பத்மினியின் நாட்டியத்தை நேரடி காண்பிக்காமல் கண்ணாடி வழியாக காண்பித்தன்னை அவமானப்படுத்தினாயே, அதற்கு இந்த தண்டனை. முட்டாள், நீ செய்த காரியத்தை நினைத்து பரவசப்படுகிறாயோ? உன் செயலை உலகம் மதிக்காது. உலகம் என்னை மதிக்காது, நானும் உலகத்தை மதிக்க மாட்டேன். எப்படி? சபா, சரியான வார்த்தை, சரியான சகுனி. அடுத்த கட்டம் என்ன? வாழா, கழுபரமா, எண்ணெய் கடாரம்? மலைக்கு சித்தூர் மன்னா என்றழை. சித்தூர் மன்னன் சிரிக்கிறாயா? வஞ்சகத்தால் என்னை சிறையில் அடைத்து விட்டு இன்று நீ சிரிக்கிறாயா? அன்று என் கோட்டை வாயிலே நீ சமாதான கொடியை உயர்த்தி கொண்டு என்னை பணிந்த போது நான் சிரித்திருந்தால் உன் தலை என் பாதத்தடியிலே துடித்திருக்கும். நான் போட்ட நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு உன் மன்னர் என் அரண்மனைக்குள் நுழைந்த போது நான் சிரித்திருந்தால் அந்த சக்கரவர்த்தியின் சரித்திரமே முடிந்திருக்கும். உயர்ந்த பண்போடு உங்கள் இருவருக்கும் உயிர் பிச்சை அளித்தேன். அதை மறந்து இன்று நீ சிரிக்கிறாய். பழைய கதைகளை பேசுவதால் பலனில்லை. பண்பு கெட்டவர்களிடம் பலனை எதிர்பார்த்து நான் பேசுவதே இல்லை. மன்னரின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. ஆதலால் உன்னை மன்னித்து விடுகிறேன். சக்கரவர்த்தி உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். அது அவர் கடமை. ஆனால் ஒரு நிபந்தனை,
நீ இந்த லிகிதத்தில் கையொப்பமிட வேண்டும். கருத்து இன்னதென்று தெரிந்த பிறகு கையொப்பமிடுவதை பற்றி யோசிக்கப்படும். படிக்கிறேன் கேள். ஆ, அருமை ராணி பத்மினிக்கு தில்லி சக்கரவர்த்தி நமது அரண்மனைக்கு விருந்தினராக வந்தபோது நீ உன் அழகை நிலைக்கண்ணாடியின் மூலம் காட்டி அவரை அவமானப்படுத்தி விட்டாய். அதன் பலன் நான் இங்கு சிறையில் வாடுகிறேன். நீ சக்கரவர்த்தியின் அரச சபையிலே நடனமாடி அவரிடம் மன்னிப்பு கேட்டார். சக்கரவர்த்தியை நீ அவமானப்படுத்தி விட்டாய். இது 100வது முறை. போவெளியே. என்ன நெஞ்சழுத்தம்? ராஜபுத்திர வம்சத்தின் ரத்தத்திலே உரிய பண்பு அது. என் கைகள் மட்டும் இந்த இரும்பு சங்கிலியால் பிழைக்கப்படாது இருந்திருந்தால் இந்த லிகிதத்திற்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் நேர்ந்திருக்கும், உன் மன்னனுக்கும் நேர்ந்திருக்கும், உன் வம்சத்திற்கே நேர்ந்திருக்கும். வீணாக மரணத்தை தழுவிக்கொள்ளாதே. உங்கள் கோழைத்தனத்தை கண்டு எங்கள் நாட்டிலே பிறந்த ஒரு சிறு குழந்தை கூட கைகொட்டி நகைக்கும். தூ என்று முகத்திலே காரியம் விழும். மாலிக் கபூர், சலாம் அலைக்கும் ஆலம்பரா. மாலிகா போன காரியம் ஜெயந்தானே? இல்லை ஜெகம்பனா, லிகிதத்தில் கையொப்பமிட மறுத்து விட்டான். மறுத்து விட்டானா? அது மட்டுமா, அதை அவனிடம் காட்டிய போது புயலென எழுந்தான், புரியென பாய்ந்தான். என்ன நெஞ்சழுத்தம்? அந்த லிகிதத்தை கசக்கி எறிந்து காரடியில் போட்டு மிதித்து நிறுத்து. அவன் என்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் அவமானப்படுத்தட்டும். ஆனால் அவன் மனைவி ஒரே ஒரு நாள் என் அந்தப்புறத்தில் இருக்கட்டும். ரஜபுத்திர வம்சத்தை நான் பழிக்கு பழி வாங்குகிறேன். அதற்கு வழி உண்டா சொல். சிந்திக்கிறேன் ஆலம்பரா. சிந்தனை, உன் சிந்தனை எனக்கு வேண்டி தேவையில்லை. நானே சிந்திக்கிறேன். மாலிகாபூர், ரஜபுத்திர பெண்மணிகள் தன் கணவனுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வார்கள் அல்லவா? ஆமாம். ஆனால் விளக்கம் வேண்டாம். பத்மினிக்கு உடனே ஒரு கடிதம் எழுது. அவள் கணவனை உயிரோடு பார்க்க வேண்டுமானால் அலாவுதீன் கில்ஜி சபையில் 1000 பேர் நடுவே நாட்டியம் ஆட வேண்டும். இல்லையே இல்லையே கேள்விக்குறியுடன் கடிதத்தை முடித்துவிடும். அதை அவள் புரிந்து கொண்டு உடனே புறப்பட்டு வருவாள். உத்தரவு ஜெகம்பனா. சித்தூர் ராணி பத்மினிக்கு தில்லி சக்கரவர்த்தி அலாவுதீன் கில்ஜி எழுதிய லிகிதம். நான் உனது அரண்மனைக்கு விருந்தினராக வந்தபோது என்னை அவமானப்படுத்தி விட்டாய். அதன் பலன் உன் கணவன் இங்கே சிறையில் இருக்கிறார். உன் கணவனை நீ உயிரோடு பார்க்க வேண்டுமானால் என் சபையிலே 1000 பேர் முன்னிலையில் நீ நாட்டியம் ஆட வேண்டும். இல்லையே இல்லையே கேள்விக்குறியோடு கடிதம் முடித்து விட்டது. வஞ்சகன், வீரமற்ற கோழை. அமைச்சரே, இது நடக்க முடியாத காரியம். மானம் பெரிதென மதித்து வாழ்பவர்கள் நாம். என் மகனின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என் மருமகள் மாற்றானின் சபையில் நடனமாடி ராஜபுத்திர வம்சத்தின் கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படுத்துவதை நான் விரும்பவில்லை. அமைச்சரே, உடனே பதில் அனுப்புங்கள். நான் நாட்டியமாட சம்மதித்து விட்டேன் என்று. இளவரசி, பத்மினி, என்னை மன்னித்து விடுங்களே. வஞ்சகனை வஞ்சகத்தால் வெல்ல வேண்டும். அதற்காக சிந்தித்து செய்த முடிவு. நான் ஏற்றுக்கொண்ட காரியத்தை நான் வெற்றி பெற வேண்டும் என்று என்னை வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள் அத்தை. பத்மினி, தீர்க்க சுமங்கலியாக நான் வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் அத்தை. என் மஞ்சள் மறையாமல் இருக்க, குங்குமம் கலையாமல் இருக்க வாழ்த்துங்கள். நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் அம்மா. எழுந்திரு பத்மினி, உன் கணவனின் உயிரை காக்க மனம் இழக்க மாட்டேன். அது உறுதி. ராஜபுத்திர பெண்கள் வீராங்கனைகள் என்பதை உலகத்திற்கே உணர்த்துவேன். வெற்றி அல்லது வீர மரணம் என்பதை நிரூபித்து காட்டுவேன். நம்முடைய தன்மானத்தை பரிசோதிக்க நினைக்கும் பாதகர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பேன். பத்மினி, அமைச்சர், உடனே பதில் அனுப்புங்கள். 100 பல்லக்குகளில் சேடி பெண்களோடு நான் வருவேன். அரச மரியாதையோடு என்னை வரவேற்க தயாராக இருக்கும்படி அவனுக்கு தெரிவிக்க. தயங்காதீர்கள். உத்தரவு இளவரசி.
முன்பே பெருவர மதிக்கும் மன்னனே, கொள்கைக்காக தன் உயிரை கொடுக்கும் கோமகனே, வணக்கம். கட்டுண்டு கிடக்கும் போதும் எட்டி பேசும் கெட்டிக்கார தளபதியே, வீரம் வாழ்க. பீம்சிங், உன் ஆணவத்தை அடக்கவே நான் இப்போது வந்திருக்கிறேன். அது விஷயத்தில் உன்னை பிடித்த ஆண்டவனே வந்தால் உனக்கு உதவி செய்ய மாட்டார். ஆனால் உன் மனைவி பத்மினி உதவி செய்ய முன் வந்திருக்கிறார். உன்னுடைய வாயால் அந்த வீராங்கனையின் பெயரை உச்சரிக்க வெட்கமா இல்லை? வெட்கப்பட வேண்டியவன் நான் அல்ல, உன் மனைவியால் நீயும். நீ பிறந்த ரஜபுத்திர வம்சம் முழுவதுமே வெட்கி தலைகுனிய போகிறது. மாலிக் கபூர், நீ காதலித்து மனம் புரிந்த கற்புக்கரசி தன் கட்டழகால் எங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க போகிறார். மாலிக் கபூர், அந்த புறத்தை விட்டு அந்நியர் முன் வராத உன் அழகு மனைவி எங்கள் அரச சபையிலே ஆயிரக்கணக்கான மக்களின் மத்தியிலே நாட்டியமாட போகிறார். மாலிக் கபூர், ஆத்திரப்படாதே பீம்சிங். அற்பர்களே, அநீதியின் சின்னமாய் விளங்கும் அயோக்கியர்களே, சூழ்ச்சியினால் என் மனைவியை கடத்தி கொண்டு வர முயன்றால் அந்த உத்தமியின் பிணத்தை தானடா உங்களால் கொண்டு வர முடியும். அதன் பிறகு நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு ராஜபுத்திரனின் வாழுக்கும் பதில் சொல்லி தீர வேண்டும். உங்களை பழிக்கு பழி வாங்காமல் நாங்கள் ஊனுறக்கம் கொள்ள மாட்டோம். நீ நினைப்பது போல் எதுவுமே நடக்கப் போவதில்லை. என் கணவனை காப்பாற்ற நான் எதையுமே செய்ய தயார் என்று தன் கைப்பட எழுதி கையொப்பமிட்டிருக்கும் உன் மனைவியின் லிகிதத்தை நீயே பார். என் மனைவி சம்மதம் தெரிவித்து லிகிதம் மறைந்து விட்டாளா? அவமானம், அவமானம். மாலிக், கேவலம் என் உயிரை காப்பாற்ற மானத்தை விட்டு அவள் உங்கள் மத்தியிலே நடனம் ஆடினால் களங்கத்தின் சின்ன மைவாளுக்கு இரையாக்குவேன். அவள் கழுத்திலே ஆகிட்ட என் கரங்களை நானே வெட்டியறிவேன். அவள் அழகை ரசித்த என் கண்களை நானே குருடாக்கிக் கொள்வேன். இது சத்தியம். எனக்கு அதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும். அப்போதுதான் நாணவம் அழிந்ததென்று நானும் சந்தோஷப்படுவேன். சென்று வருகிறேன். உனது வீரத்தின் சின்னத்தை வஞ்சகர்களின் இதயத்திலே பொறித்துவிட்டு நீ வெற்றியோடு திரும்ப வேண்டும் அம்மா. என் கணவரின் துணையோடு வருவேன். விடை கொடுங்கள் அத்தை. பத்மினி, இதோ உன்னை வாழ்த்து அனுப்பும் இச்சமயத்தில் இதையும் உனக்கு அளிக்கிறேன். எப்போதும் இது உன்னிடமே இருக்க வேண்டும். ஆபத்திலிருந்து என்னை காத்துக் கொள்ளவா? இல்லை, உன் மானத்தை காத்துக்கொள்ள. வருகிறேன். வெற்றியோடு திரும்பம்மா. ஆலம்பரா, சொன்ன சொற்படி பத்மினி வந்து விட்டாள். வந்து விட்டாளா? உடனே வர சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நானே வருகிறேன். இங்கு வரவில்லை ஆலம்பரா, தங்குவதற்கு தனியிடம் கேட்டால் கொடுத்து விட்டேன். அப்படியா? அவளை ஆடம்பரமாக வரவேற்றா அல்லவா? ஆமா. அவளுடன் வேறு யாராவது? 100 பல்லக்குகளில் 100 சேடிகள் சகிதம் வந்திருக்கிறார். அவ்வளவும் பெண்கள், அவ்வளவும் பெண்கள். மாலிகாப்பூர், எனக்கு பெண்கள் என்றாலே பிடிக்கும் என்பது அவளுக்கு தெரியும் அல்லவா? ஆமா. மாலிகாப்பூர், நீ அவளை தரிசித்தாய் அல்லவா? அவள் இன்னும் அழகு கலையாத சிலையாகத்தானே இருக்கிறாள். பார்க்கவில்லை, அதற்கு அவள் அனுமதி தரவில்லை. சபையில் 1000 பேர் முன்னிலையில் தோன்றி நடனமா, அதற்கு முன் யாரையும் பார்க்க மாட்டாளா? மாலிகாப்பூர், அவள் இஷ்டப்படியே விட்டுவிடு. கட்டுக்காவல் எதுவும் இல்லாமல் அவளை கௌரவமான முறையில் நடத்து. அப்போதுதான் அவள் மனது இறங்கும். இது ராஜதந்திரம். ஆமா மாலம்பனா. மாலிகாப்பூர், நமது அடிமை பெண்களிடம் என் உருவப்படத்தை அவள் கண்களில் படக்கூடிய அத்தனை இடத்தில் மாற்றிவிட சொல். அதை கண்டவுடனே மயங்குவாள். என் எல்லைக்குள் வந்தவள் என் சொல்லை மீறமாட்டாள், மீறமாட்டாள்.
பத்மினி நடனம் ஆடுவதற்கு தயார்தானே? வர சொல்லட்டுமா ஆலம்பனா? வரட்டும், சாவகாசமாக வரட்டும். முதல் பீம்சிங் வரட்டும். கொண்டு வாருங்கள். மாலிகாபூர், பத்மினியின் நடனத்தை பீம்சிங் பார்த்து விட்டால் உள்ளம் வெந்து கருகி ஒளிந்தே போய்விடுவான். பிறகு சித்தூர் ராணி என் உயிருக்குயிரான உல்லாச ராணி. மேரி ஜான், மேரி. சிரியுங்கள் விளையாட்டு பயல்களே, நன்றாக சிரியுங்கள். வீரர்களாம் வீரர்கள். என்னையா என் உயிர் தோழரே, இன்று ஏதாவது விசாரணை விளையாட்டோ? இல்ல பீம்சிங், உனக்கு விடுதலை. விடுதலை விந்தையாக இருக்கிறது. விந்தை இல்லை, உனக்கு விருந்து, நடன விருந்து, பிறகு விடுதலை விருந்து. மாலிகாபூர், நிகழ்ச்சி திட்டத்தை ராணாவுக்கு சொல்ல வேண்டாம். அவசியம் சொல்லியே ஆக வேண்டும் ஆலம்பனா. பரிகாசமான ஒரு ஜாலவித்தை செய்த நினைவிருக்கிறதா? மேலே உளறு. இன்று நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆலம்பனா முன்னிலையில் ஆடப்போகிறாள் உமது அருமை அரசி. பாவம், இன்னும் அந்த கனவைத்தான் கண்டு கொண்டிருக்கிறீர்களா? காணுங்கள் காணுங்கள், கண்ணார காணுங்கள். கண்ணாரத்தான் காணப்போகிறேன் பீம்சிங். அமாவாசை இரவிலே பூரணச்சந்திரனை கண்டானா ஒரு புத்திசாலி. அவன் தம்பி அலாவுதீன் பத்மினியின் நடனத்தை இங்கே காணப்போகிறானாம். நீ மகா புத்திசாலி, அதிசயமான மனிதனப்பா நீ. கனவல்ல பீம்சிங், நிச்சயமாக உன்னுடைய பத்தினிதான் இங்கு வந்து நிற்பது. சிரி பீம்சிங், நீயும் சிரித்துக்கொள். பத்மினி, மகாராஜ், ஒரு வீரனின் மகள் நீ. ஆமா, ஒரு மாவீரனின் மனைவி நீ. ஆமா ஆமா, வீரத்தால் உருவான சித்தூரின் ராணி நீ. ஆமாமா, ஆட்டத்திற்கு பாட்டு வேண்டாமா? பீம்சிங், உன் அலறல் இப்போது எனக்கு பாட்டாகவே இருக்கிறது. பாடு, உன் பத்மினியின் பெருமையை பற்றி பாடு, புகழை பற்றி பாடு. பாவி, எனக்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? ஆட வந்திருக்கிறேன் மகாராஜ். எதற்காக ஆட்டம்? உங்கள் விடுதலைக்காக. என் விடுதலைக்காக ஆட்டம்? ரஜபுத்திர பெண்மணிகள் கட்டாரிகளால் தான் வீரர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதிலே கண்ணியம் இருக்கிறது. அதை விட்டு உன் காலசிவிலே எனக்கு விடுதலையா? சிச்சி, வேண்டாம். அந்த வெட்கம் கெட்ட விடுதலை எனக்கு வேண்டவே வேண்டாம். மன்னியுங்கள் மகாராஜ், இது என் கடமை. ராணி, நீ ஆடு. ஆடாதே பெண்ணே, ஆடாதே. நீ சபையிலே பெயர்த்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் சபாஷ் போடுவான் அலாவுதீன். ஆனால் அந்த ஒவ்வொரு அடியும் என் இதயத்திலே விழும் சம்மட்டியின் பேரடியாக இருக்கும் என்பதை சட்டாவதி சிந்தித்து பார்த்தாயா? பாவம் பிடித்து என்னை பாராள வைக்கப் போவதாக பகற்கனவு காணும் பாதகியே, ஆடாதே ஆடாதே. அப்படி சொல்லாதீர்கள் மகாராஜ், அப்படி சொல்லாதீர்கள். வேறு எப்படி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? ஆடம் பத்மினி ஆடு, ஆணழகன், அசகாய சூரன், அற்புத வீரன், இந்த அலாவுதீன் ஆடு என்று சொல்வேன் என்று எதிர்பார்க்கிறாயா? வீராங்கனை பத்மினியை பத்னியாய் பெற்ற எனக்கு என்ன குறை என்று சற்று முன்பு கூட எண்ணி எண்ணி இருமாந்திருந்தேனே. என் இருமாப்பை ஒரு நொடியில் தகர்த்து விட்டாயே பாவி. மகாராஜ், எல்லாம் உங்களுக்காக, உங்கள் விடுதலைக்காக. என் விடுதலை? என் விடுதலைக்காக ராஜபுத்திர மானத்தை விலை குறை இங்கு வந்தாயா? நீ ஆடிவிட்டால் என்னை உயிரோடு ஊருக்கு அழைத்து போய்விடலாம் என்று எண்ணுகிறாயா? இல்லை, நீ ஆட ஆட என் இருதயமும் ஆடி ஆடி உடைந்தே போகும். வீண் மயக்கம். வீண் மயக்கமா? வேறென்ன? கரைப்பட்ட வாழ்வை காட்டிலும் என் சிறைப்பட்ட வாழ்வே மேல். நீங்கள் அப்படி கருதலாம், உங்கள் சித்தூர் அப்படி கருதவில்லை. அது ஒவ்வொரு கணமும் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஓஹோ, சித்தூரின் ஆசை நிறைவேற்றத்தான் சலங்கை கட்டிக் கொண்டு இங்கு வந்தாயோ? உன் சலங்கையின் சத்தம் அந்த அர்ப்பனுக்கும் இந்த சபைக்கும் தான் சங்கீதமாக ஒலிக்கும். ஆனால் அது சித்தூரின் மானத்திற்கு நீ அடிக்கும் சாவுமணியாகவே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டாள் பத்மினி. உங்களை சுதந்திர புருஷராக இங்கிருந்து அழைத்துச் செல்வதென்ற உறுதியுடன் வந்துவிட்டேன். நீங்கள் என்ன பேசினாலும் இந்த உறுதியை மட்டும் உங்களால் குலைக்கவே முடியாது. மகாராஜ், எனக்கு காரியம் தான் பெரிது, வீரியம் அல்ல. இவள் பைத்தியக்காரியாகிவிட்டாள். அலாவுதீன்,
என் இடைபெரியா தோழன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அது உண்மையானால் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செய். என்ன வேண்டும் பீம்சிங்? சொல். இந்த பெண் பேயின் ஆட்டத்தை காணும் முன் என்னை நான் முடித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு நீ செய்த கொடுமைகளை எல்லாம் மறந்து சாகும்போது உன்னை மனமாற வாழ்த்திக் கொண்டே சாக வேண்டும். பிறகு அவளுடைய ஆட்டத்திற்கு பரிசாக என்னுடைய பிணத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக ஒரே ஒரு குத்துவாள் கொடு, என்னை நானே முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரே ஒரு குத்துவாள். ஆலம்பனா, வாளை கொடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை. உண்மை, உரிமை இல்லை. நீ சொன்னால் உரிமையே இல்லைதான். பீம்சிங், மிகவும் வருந்துகிறேன். ஆனால் உன் ராணி என் கையை கட்டிவிட்டால். ராணி, சீர்கட்ட ராணி. இனி ஒவ்வொரு மானம் கெட்ட ஸ்திரீயையும் வருங்கால உலகம் ராணி பத்மினி என்றே அழைக்கட்டும். நன்றாக அழைக்கட்டும். இதில் எனக்கு பெருமையே தவிர சிறுமியே கிடையாது. ராணி, நீ ஆடு. ஆடுகிறேன் ஆலம்பனா, ஆடுகிறேன். நீங்கள் என்ன? இதோ இதுவரை இவரே பார்த்திராத புதுமை ஆட்டம் ஆடுகிறேன். நீங்கள் பூரித்து போவீர்கள். தெய்வமே, தெய்வமே. ஆடாதே பத்மினி, ஆடாதே. மகனே, வந்து விட்டாயா? வா கண்ணே, வா. ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? ஆசி எடுங்கள் என் மகனுக்கு, ஆசி எடுங்கள். வா கண்ணே, வா மகனே, வா. மகாராணா, அல்லாவுதீன் மீண்டும் படையெடுத்து வருகிறான். மகாராணா, ஆபத்து, பெரிய ஆபத்து. அலாவுதீனின் படை சூறைக்காற்று போல் வந்து கொண்டிருக்கிறது. எல்லை பிராந்திகள் எல்லாம் என்னால் ஆனவரை பாதுகாப்படை செய்திருக்கிறேன். மகாராணா, 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 நமது சகோதர ரஜபுத்திர மன்னர்களுக்கு உடனே தூதுவர்களை அனுப்பி வையுங்கள். நேசப்படைகள் வராவிட்டால் நாசம் நிச்சயம். சொல்லுங்கள் மகாராணா, சொல்லுங்கள். இன்னும் நான் என்னென்ன செய்ய வேண்டும்? என்னை மடையா என்றாவது திட்டுங்கள் மகாராணா. ஜெய் பவானி. மகாராணி, சுல்தானின் படைகள் கோட்டை வாயிலில் நெருங்கிவிட்டன. இது செய்தி அறிந்தும் கூட மகாராஜா போருக்கு புறப்படவில்லை. எல்லோரும் பயப்படுகிறார்கள் மகாராணி. அப்படியா? மகாராணி, சொல் ஜனகசி. முதல் கோட்டை வாயில் விழுந்து விட்டது. இந்த சமயத்தில் மன்னர் எப்படி மௌனமாயிருப்பது? அழகல்லவே. அதற்கு நான் என்ன செய்யட்டும் ஜனகசி? நீங்கள் மனது வைத்தால் அவர் நிலை உடனே மாறிவிடும். நான் மனது வைத்தாலா? ஆ மகாராணி, எல்லோரும் சொல்லி பார்த்தோம். அவரது உள்ளம் அசையவே இல்லை.
துயரத்தால் உறைந்து போயிருக்கும் அவரது மனதை உங்களின் வீரவரை தான் இழகச் செய்யும். இதை உங்கள் ஒருவரால் தான் செய்ய முடியும். அழுகிறீர்களா மகாராஜ்? அழுங்கள். அழுவதற்கு அருமையான நேரம் இதுதானே. அழுங்கள். அம்மாவை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருங்கள். அலாவுதீனும் வந்து உங்களை கட்டிக்கொண்டு ஒப்பாரி வைத்துவிட்டு ஓடிவிடுவான் மகாராஜ். அந்த அம்மா இனி வரவே மாட்டார்கள் மகாராஜ். போய்விட்ட ஒரு தாய்க்காக புலம்பிக் கொண்டிருந்தால் போதுமா? இருக்கும் தாயை என்ன செய்வதாக உத்தேசம்? கண்ணுக்கு தெரியாத காலன் வந்தான். உங்களின் ஒரு தாயை கவர்ந்து சென்று விட்டான். உங்களால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. அது இயற்கை. ஆனால் கண்ணுக்கு தெரிந்த காலன் அலாவுதீன் வந்து கொண்டிருக்கிறானே, அவனிடமிருந்து கூடவா உங்களின் இந்த தாயை காப்பாற்ற மாட்டீர்கள்? இந்த நாடு உங்களின் மற்றொரு தாய் அல்லவா? தாய்க்கும் மேலான தாய் உங்கள் நாடு, தங்க தாய். அவளின் தலைமகன் நீங்கள். அதனால் கடமையும் பொறுப்பும் உங்களுக்கே அதிகம். எத்தனையோ லட்சம் மக்களை பெற்றெடுத்தும் இளமை குன்றாத உங்கள் சித்தூர் தாய் சின்ன பின்னப்படுத்த வேண்டி வருகிறானே அந்த பாவி. நீங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பதா? பெற்ற தாயினும் பெரிய தாயான நாட்டு தாய்க்கு நீங்கள் காட்டும் நன்றி இதுதானா? தகாதவன் மெதித்தால் தாங்க மாட்டாள் சித்தூர் தாய். சித்தூர் தாயின் மானம் காக்க சீறி எழுங்கள் மகாராஜ், சீறி எழுங்கள். வீரப்பால் ஊட்டினேன் மகனே, அது வீழ்ந்தவில்லை என்று விண்ணிலிருந்து உங்கள் தாய் கூறி மகிழட்டும். எழுந்திருங்கள், வீறு கொண்டு எழுந்திருங்கள். மகாராஜ், எடி என்பாரை. பலே பத்மினி, உன் ரத்தத்தால் எனக்கு பொட்டுட்டு இனி பிரளயமே வந்தாலும் பின்வாங்க மாட்டான் பீம்சி. ஜெய் பவானி. ஜனக் சிங் போனால் என்ன, நான் இருக்கிறேன். ஜெய் பவானி.
சாம்ராஜ்யத்திலும் க்ஷத்ரிய வீரத்தை நிலைநாட்ட போய்விட்டீர்களா? இனி இந்த நாட்டின் மானத்தை காப்பது யார்? வேறு எழுந்த பின் பயிர் வாழ முடியுமா? நீங்கள் போன பின் நான் இருக்க முடியுமா? வீரபூமியின் வீழ்ச்சிக்கு காரணமான இந்த ஜீவனை நீ ஏன் வாழ வேண்டும்? நீங்கள் சென்ற வழி எனக்கும் தெரியும்.